வசந்தி, இங்கதான் இருக்கியா? பயங்கரமா பசிக்குது வசந்தி, சீக்கிரம் சாப்பாடு வை. இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு ரசமும் துவையலுங்க. உட்காருங்க வரேன். சரி, ஏதோ ஒன்று வை. வசந்தி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு ரசமும் முட்டை பொரியலுங்க. சீக்கிரம் சாப்பிட வாங்க. வசந்தி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு ரசமும் கேரட் பொரியலுங்க. உட்காருங்க, எடுத்து வைக்க வரேன். வேண்டாம், இப்போ நம்ம கோவப்பட்டோம், இந்த ரசம் சோறும் நம்மளுக்கு கிடைக்காது. வசந்தி, எனக்கு ரசமெல்லாம் வேணாம், வெறும் தயிரை வச்சு சோற போடு. One eternity later. வசந்தி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? ரசமும் ஊறுகாய்ங்க. ஏங்க அதுக்குள்ள பசிச்சிட்டோ? என்ன வசந்தி இதெல்லாம்? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன், டெய்லி ரசமா வச்சு கொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? ஏன் ரசத்தை தவிர வேற ஒண்ணுமே உனக்கு வைக்க தெரியாதா? ஒரு சோறு குழம்புன்னு வச்சா என்னவா? இல்ல குழம்பு கூட்டுன்னு தான் வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு கலந்த சாதமாவது செய்யலாம்ல. டெய்லி ரசத்தை வச்சா ஒரு மனுஷன் எப்படி திங்கிறது? ஏங்க நிறுத்துங்க, என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே போறீங்க. நான் டெய்லி ரசம் வச்சா நீங்க பாத்தீங்களா? அப்போ டெய்லி வேற வேற குழம்பு வச்சுக்கிட்டு தான் எனக்கு டெய்லி ரசத்தை ஊத்திக்கிட்டு இருந்தியா? இந்த கேஸ் வைக்கிற விலைக்கு நான் ஒன்றும் டெய்லியும் வித விதமா குழம்பு வைக்கல, டெய்லி வித விதமா ரசமும் வைக்கல. அது போன வாரம் வச்ச ரசம். நீங்க டெய்லி ரசத்தை ஊத்தி சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது ஒரு 3-4 நாள்ல காலி ஆயிருக்கும். அதை விட்டுட்டு 2 நாள் ஊத்தி சாப்பிட்டுட்டு எனக்கு மோரை கூட தயிரை கூட ஊத்தி சாப்பிட்டா ரசம் எப்படி காலியாகும்? இதுக்காக கேஸ் வைக்கிற விலைக்கு நான் டெய்லி வேற வேற புது புது ரசம் வைக்க முடியுமா? இல்ல புது புது குழம்பு வைக்க முடியுமா? இல்ல குழம்பு வச்சா பழைய ரசத்தை ஊத்தி தான் சாப்பிடுவீங்களா? அதனாலதான் ரசம் காலியாகிற வரைக்கும் ரசத்தையே வச்சேன். அம்மா, இதுக்கு நீ விஷத்தையே வச்சிருக்கலாம் போலயே. கேஸ் செலவு மிச்சம் பிடிச்சு, காய்கறி செலவு மிச்சம் பிடிச்சுன்னு உங்களுக்கு சோத்தை போட்டா இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. சரிதாம்மா, நீ சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா நான் சாப்பிடல, அதான் ரசம் காலியாவலன்னு சொன்னியே. அந்த ரசம் நீ சாப்பிட்டும் கூடவா ஒரு வாரமா காலியாவாம இருக்கு? இன்னைக்கும் அதே ரசத்தை போட்டிருக்க. அட அதை எங்க கேக்குறீங்க? நான் நம்ம புஷ்பாக்கா வீட்ல இருந்து கறி குழம்பு வாங்கி சாப்பிட்டா அது அவ்வளோ உரப்பு. அதை கொண்டு உங்களுக்கு வச்சா உங்க வயிறு என்னத்துக்கு ஆகுறது? சரின்னு மறுநாள் உமா வீட்ல இருந்து மீன் குழம்பு வாங்கினா அது ஒரே புளிப்பு, அதுவும் உங்க வயிறுக்கு ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் பப்பு வீட்டில் போய் எறா தொக்கு மறுநாள் வாங்கிட்டு வந்தா அதுவும் சரியான காரம். இதையெல்லாம் உங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம் தாங்க நினைச்சேன். ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா உங்கள் வயிறு என்னத்துக்கு ஆகுறது? அதான் உங்கள் வயிறுக்கு நல்லதாக இருக்கட்டும்னு டெய்லி ரசத்தை வச்சு அதெல்லாம் நானே சாப்பிட்டேங்க. நீங்கள் வயிறுக்கு ஆரோக்கியமான ரசம் சாப்பாடு சாப்பிடணும்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகமெல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆனால் என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க. என்ன செய்ய, இந்த காலத்தில் நல்லது கேட்க காலம் இல்லை.